Dear students, welcome to my channel. இந்த வீடியோவில் 12th accountancy அந்த லேர்னிங் டிப்ஸ் கொடுத்துருக்குறேன். அதே போல் ஸ்டடி பிளான் ஒன் டே, அதாவது 24 ஹவர்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி டைமிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் அதே டைமிங் தான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, உங்களோட அவைலபிலிட்டி இதை பொறுத்து நீங்கள் அந்த டைமிங்கை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் கவர் பண்ணக்கூடிய போர்ஷன்ஸு. 98 1 words, 2 mark theory 47, 3 mark 5 mark 46, illustration 180. இதில் எக்ஸசைஸ் 183. இதில் நான் முதல்ல எக்ஸசைஸு இந்த இல்லஸ்ட்ரேஷன் சம்மில் எதெல்லாம் ஈஸியாக போடக்கூடிய சம்மோ அதை நான் தனியாக இப்படி கொடுத்துருக்கேன். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டர் வைஸாக கொடுத்துருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக போட்டுடலாம், எந்த டிஃபிகல்ட்டிஸுமே எல்லாம் ஈவன் ஸ்லோ லேர்னர்ஸ் கூட போட்டுடலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பாருங்கள், சாப்டர் 5ல் சாப்டர் 1ல் 10 சம்ஸ் இருக்குது, 4ல் 11 சம்ஸ், அதாவது குட்வில்ல எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி. அதுக்கடுத்து 8th சாப்டர்லேயும் நீங்கள் எல்லா சம்முமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே டைமிங் 1.5 ஹவர்ஸில் 2 ஹவர்ஸு. அப்புறம் அடுத்து எப்படி கொடுத்துருக்கேன்னா, ஒன்லி ஜேர்னல் என்ட்ரி 2 marks 3 marksக்கு வரக்கூடிய அப்படிப்பட்ட சம்மெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சாப்டர் 3ல் தான் நிறையா இருக்குது. நான் சம் நம்பரோடு கொடுத்துருக்கேன் இல்லஸ்ட்ரேஷனு. இதுக்கு நீங்கள் 30 minutes மட்டும் ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்து சாப்டர் 5ல் அதாவது ஒன்லி ஜேர்னல் மட்டும் இருக்கிற மாதிரி 2 marks 3 marksஸு. இதில் பார்த்தீங்கன்னா அக்யூமுலேட்டட் லாஸு, ரிசர்வ்ஸு, இதை எப்படி பார்ட்னருக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், நியூ பார்ட்னர் கேபிட்டல் கொண்டு வர்றது. ஆனால் நமக்கு சம் இல்லை, ஜேர்னல் என்ட்ரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் குட்வில் கொண்டு வர்றது, அவர் கொண்டு வராமல் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் குட்வில்லை ரைட் ஆஃப் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு 30 minutes வச்சுக்கலாம். அப்புறம் அதே மாதிரியே சிமிலராக சாப்டர் 6லேயும் இருக்குது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எக்ஸிஸ்டிங் குட்வில் வரைக்கும் சேமாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கடுத்து அந்த அவர் இடையில ரிட்டையர்ட் ஆனார்னா அவருக்கு அந்த கரண்ட் இயரோட ப்ராஃபிட்டும் லாஸையும் கொடுக்கறது, கால்குலேட் பண்ணி அதுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி. ஸோ அந்த இதை வச்சு போடுறது. அதுக்கப்புறம் அமௌண்ட் டியூ டு ரிட்டையரிங் பார்ட்னர். அதுக்கப்புறம் டு ட்ரான்ஸ்ஃபர் த அமௌண்ட் டு டீசீஸ்டு பார்ட்னரோட எக்ஸிக்யூட்டர். இதுலேயும் சம் கிடையாது, வெறும் ஜேர்னல் என்ட்ரி. ஸோ டீசீஸ் பார்ட்னருக்கு செட்டில் பண்ணுறது. இதெல்லாம் நீங்கள் 30 minutes. இதெல்லாம் ஒன்லி ஜேர்னல், சிம்பிள் சம். அப்புறம் கால்ஸ் இன் இதில் சாப்டர் 7லேயே உங்களுக்கு சின்ன சின்ன சம்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்குறேன். ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி, இது ஒரு 30 minutes நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வெறும் ஜேர்னல் வச்சு 5 marksல சாப்டர் 7ல் நீங்கள் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் 1 to 5 நீங்கள் தரோவாக ஸ்லோ லேர்னர்ஸ் யாருனாலும் 1 to 5 நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு ஒரு சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இல்லை சாப்டர் 10ல் ஒன்லி ஜேர்னல் போடுற அந்த அக்கௌண்டிங், கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங்கில் வர்றது அந்த 2 சம். இதுக்கு ஒரு 2 hours நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு கன்வீனியன்ட் டைமுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். சும்மா நான் உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு நான் இப்படி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு நாள் தான் நமக்கு இருக்குது, நம்ம எப்படி ரிவைஸ் பண்ணுறது அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் டைம் செட் பண்ணி, கொஞ்சம் ஒரு கோல் செட் பண்ணால் நீங்கள் ஃபாஸ்டராக பண்ணுவீங்க. எய்ம்லெஸ்ஸாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் செட் பண்ணி பண்ணலாம். அடுத்து லெட்ஜர் மட்டும் உள்ள சம்மு, அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸு. அதாவது இதில் ஜேர்னல்லாம் எதுவுமே கிடையாது, பேலன்ஸ் ஷீட் மாதிரி, டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட்டு, இதெல்லாம் ஃபஸ்ட்டு சாப்டர் எல்லாமே சாப்டர் வைஸாக கொடுத்துருக்குறனால நீங்கள் ஈஸியாக அதில் எத்தனை சம் வருது அதையும் கொடுத்துருக்கு. இதில் 2 hours நீங்கள், ஏன்னா இதில் காம்ப்ரிஹென்சிவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 hours. அடுத்து செகண்ட் சாப்டர்லேயும் நீங்கள் இதே மாதிரியே இந்த இது பார்க்கலாம். இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷனு, கன்சியூமபிள் ஐட்டம்ஸ், அதுவும் உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரி இல்லாமல் தானே வருது. பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்கிறது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அதையும் இதிலே தான் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கேபிட்டல் ஃபண்டு கண்டுபிடிக்கிறது, இந்த ஃபண்டு டோர்னமெண்ட் ஃபண்டு, அதுக்கு வர இன்கம்மு, எக்ஸ்பென்ஸு.
அதுக்கப்புறம் காம்ப்ரிஹென்சிவ் சம். இதெல்லாம் சேர்த்து இந்த செகண்ட் சாப்டருக்கு நீங்கள் ஒரு 4 hours ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்து வந்து சாப்டர் 3ல் வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் வந்து ஒன்லி லெஜர் இது நான் கவர் பண்ணியிருக்கேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் ஜேர்னல் வித் லெஜர் வந்து அந்த இதில் அதை போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 3 சம்மு தான் 30 minutes. ரீவேல்யூஷனில் சில சம் வந்து ஒன்லி ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டு, இல்லைனா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு, அப்புறம் காம்ப்ரிஹென்சிவ். இந்த ஒன்லி லெஜர் டைப் தான் இதில் எடுத்திருக்கேன். இதில் 2 hours. அதே போல் 6th சாப்டர்லையும் சேம் 2 hours. அடுத்து வந்து சம்மும் போடுறோம், அதாவது அந்த சம் வித் ஜேர்னலும் லெஜரும், அதுக்கு தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன். இதில் 6 சம் இருக்குது. ரீவேல்யூஷன்லேயும் ஜேர்னல் ப்ளஸ் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டு இதெல்லாம் சேர்த்து 18 சம் இருக்குது. நீங்கள் 30 minutes ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வர்ற சாதாரண சம் சாப்டர் 3ல் வந்து 1 6 to 18 இதில் 28 சம்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து சாப்டர் 5ல் வந்து, அதாவது இது வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அந்த இது இதில் வந்து எந்த லெஜரோ இதோ கிடையாது, இதெல்லாம் கால்குலேஷன் மட்டும்தான். அதே போல் சாப்டர் 6ல் கெய்னிங் ரேஷியோ, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இதெல்லாம். அதுக்கப்புறம் சாப்டர் 9 ஃபுல்லாகவே நீங்கள் ஃபார்முலாஸ் வச்சு போடக்கூடிய இது. ஸோ இதுக்கு 3 hours ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த கொஸ்டின்லேயே வர்ற சின்ன சின்ன இது சம் ரிலேட்டடாக உள்ளது. இதை வந்து எப்படி நம்ம டீல் பண்ணுவோம் அப்படிங்கிறது. சேல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ரெவன்யூ ரிசிப்ட்டு, இன்கம் சைடு காமிப்போம். இது கிரெடிட் சைடு. மெம்பர்ஷிப் ஃபீ வந்து கேபிட்டல் ரிசிப்ட்டு, இதுவும் கேபிட்டல் ரிசிப்ட்டு. இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், லயபிலிட்டிஸில் போடுவோம். அதே போல் இதுவும் ஒன்று இந்த தியரி கொஸ்டினோடய வர்றது. ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு எதெல்லாம் நம்ம டெபிட் பண்ணுவோம், கிரெடிட் பண்ணுவோம். இதை தான் வந்து டிப்ரிசியேஷனை டெபிட் பண்ணுவோம். அன்ரெக்கார்டு லயபிலிட்டி டெபிட்டு, இதுவும் டெபிட்டு. ஒன்லி இந்த டி மட்டும்தான் கிரெடிட்டு. அப்புறம் இந்த இதில் வந்து ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி இருக்குது, பேஜ் நம்பர் 181, அதை பார்த்துக்கோங்க. அதே போல் சாப்டர் 7ல் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி இருக்குது. இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சம் எல்லாமே போடுறதுக்கு 21 hours இருக்குது கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் இது பண்ணிங்கன்னா அப்புறம் ஒரு 1/2 hour 1 wordக்கு வச்சுக்கோங்க. 2.5 hours வந்து தியரிக்கு. நீங்கள் வந்து தியரிக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ஹை மார்க்ஸ் எடுக்க முடியும். நீங்கள் ஒன்லி சம்மே டிபெண்ட் பண்ணி போக முடியாது. இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீனை வந்து நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஏன்னா இதில் கண்டிப்பாக 5 marksல வரும், இல்லைன்னா 3 marksலையாவது வரும். ஸோ அது உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் எழுதுறதுக்கு. ஸோ இந்த இதெல்லாம் கொடுத்துருக்குறேன். இதில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இது வந்து 3 marks. அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் அக்கௌண்டிங்கில் எல்லா தியரியுமே படிச்சிருங்க, ஏன்னா எது வேணாலும் வரலாம். அதனால கம்ப்யூட்டர் அக்கௌண்டிங் யாரெல்லாம் தியரியே படிக்காதவங்கெல்லாம் நீங்கள் தயவுசெய்து இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீனு, அப்புறம் கம்ப்யூட்டர் அக்கௌண்டிங்கில் எல்லா தியரியுமே, அதில் இந்த 5 applications ஆஃப் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக 5 marksல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதுவும் வந்து அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின். இது வந்து ப்ரொவிஷன்ஸ் அக்கார்டிங் டு இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்டில் சில இது வந்து நம்ம எப்படி டீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து நீங்கள் வந்து தியரியாக அது நம்ம எப்படி படிக்கிறது, 10 chaptersோட தியரியான்னு நீங்கள் இது பண்ணக்கூடாது. அதனால ஈஸியானது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக படிக்கக்கூடியது நான் முதல்ல கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள் என்னென்ன அக்கௌண்ட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க இதில் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில், கேஷு அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். இந்த கேபிட்டல் ரிசிப்ட்டு இதெல்லாம் வந்து 2 circumstances இதெல்லாம் ஈஸி. உங்களுக்கு சைட் ஹெட்டிங்லாம் எதுவுமே இல்லை, வெறுமனே நீங்கள் இதை வந்து இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக படிச்சிங்கன்னா லிஸ்ட்டு டூல்ஸ் ஆஃப் எல்லாமே வரும். இது தான் சைட் ஹெட்டிங்ஸ் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த இதெல்லாம் கண்டிப்பாக இதை படிங்க. அடுத்து சில கொஸ்டின் வந்து ஒருவேளை ஃபார்முலாவாக இருக்கலாம், ஃபார்மெட்டை பொறுத்து இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டினை தனியாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ப்ராஃபிட் ஆர் லாஸை கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், இதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது, நீங்கள் அதை இது பண்ணலாம். ஹவு த கிரெடிட் சேல் அசட்னா பை ப்ரிப்பேரிங் த டோட்டல் டேட்டாஸ். ஸோ அதனுடைய ஃபார்மெட்டை நீங்கள் எழுதி காமிக்கலாம்.
இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது ஒரு வேளை உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இந்த 3rd கொஸ்டினை விட்டுருங்க. இல்லைன்னா நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அதை எப்படி நீங்கள் சம்ம பண்ணுவீங்களோ அதை ரைட்டிங்கில் நீங்கள் எழுதி இது பண்ணலாம். இது ஈஸி தான். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஒன்லி ஒரு ஜேர்னல் என்ட்ரி. அதுக்கப்புறம் இது ஒரு சம்மு இடையில வருது. சூப்பர் ப்ராஃபிட். இதெல்லாம் ஈஸியாக இது பண்ணுறது. இதெல்லாம் வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபார்முலாஸ் தான் இதெல்லாம் வர்றதெல்லாம். இது அவ்வளோவுமே ஃபார்முலாஸ் தான். இது ஜேர்னல் என்ட்ரி எக்ஸிஸ்டிங் குட்வில்க்கு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு குட்வில். ஸோ இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் எழுதலாம். குட்வில் அது இந்த டிசிஸ் பார்ட்னரோட அமௌண்ட்டை வந்து இவங்களுக்கு இது பண்ணுறதுக்கு எக்ஸிக்யூட்டாக இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அவுட் கோயிங் பார்ட்னருக்கு இதெல்லாம் வந்து அப்புறம் இந்த கம்பேரட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு இது வந்து ஃபார்மெட்டு தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபஸ்ட்டு காலம் என்ன என்டர் பண்ணுவீங்க அந்த மாதிரி. அது ஈஸி. குயிக் ரேஷியோ இதெல்லாம் ஃபார்முலா பேஸ் பண்ணி வர சில கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் இதில் வந்து வாட் இஸ் மென் பை இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸு, வாட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸு இதெல்லாம் நீங்கள் வந்து ஜூன்லேருந்தே படிச்சுட்டு வரீங்க. ஸோ இதெல்லாம் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லாம் ஈஸி தான் உங்களுக்கு. இதை நீங்கள் அப்படியே பார்த்து நீங்கள் கொஞ்சம் ஒரு 1 hour அல்ல நான் 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். நான் அதுக்கு 2.5 hours கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஈஸியாக என்ன பண்ணலாம் படிச்சிடலாம் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ண பாருங்கள். 10th சாப்டரில் தியரியை உட்காந்து எல்லா தியரியுமே படிங்க. ஏன்னா அதில் எது வேணாலும் வரலாம். எல்லாமே இதில் வந்து இம்பார்ட்டன்ஸாக தான் இருக்குது. அதுக்கடுத்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஈஸி, லிமிட்டேஷன்ஸு அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன்ஸ் 2 லிமிட்டேஷன்ஸ் கேட்குறாங்க. அதே இது 3 marksலேயும் லிமிட்டேஷன்ஸ் கேட்குறாங்க. இது ரெண்டும் சிமிலராக இருக்குது. இது படிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் இந்த ரைட் நோட் வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட். இந்த 4மே இம்பார்ட்டண்ட்டு நீங்கள் படிக்கணும். ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த தியரியும் ஈஸியாக படிக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்தையும் நீங்கள் 24 hours பிளான் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஈஸியானதுக்கெலாம் கொஞ்சம் டைம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நிறையா டைம் வேணுங்கிறதுக்கு நீங்கள் நிறையா அலாட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.